வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th புக்கில் இருக்க சில மரபு தொடர்களும் அந்த மரபு தொடருக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்து நமக்கு 10th நியூ அண்டு ஓல்டு புக் வந்து நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால அதில் என்ன இருக்குது அப்படிங்க சிலபஸ் வைஸாக அதில் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த வாரம் வீடியோ கொண்டு போக போகிறோம்ப்பா. அதன்படி இப்போ மரபு தொடர்களுக்கும் அந்த மரபு தொடருக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 140 days ஸ்டடி பிளான் போட்டு அதுக்குரிய டெஸ்ட்டு வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்லையும், சண்டே வந்து நமக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நம்ம சேனலில் இருக்க வர வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த மரபு தொடர்களுக்கு பொருளறிவு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது அந்த மரபு தொடர் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எந்த மாதிரி இதை பொருள் கொண்டுக்கணும் அப்படின்னா, ஆயிரங்காலத்து பயிருங்கிறது காலங்காலமாக வந்து அந்த பயிர் வந்து நிலச்சி இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இதை வந்து நீண்ட காலத்திற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா அவங்க சிந்தனையிலிருந்து சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர், சிந்தனை இன்றி, அதாவது அவங்களா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ யார் என்ன சொன்னாலும் அது சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த வழியே அவங்க நடப்பாங்க அப்படிம்பாங்க. சுயமாக எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அந்த வழியில் போய்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க தப்பாகவே சொன்னாலுமே அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறது பேர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. சில பேர் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, பார்த்துக்கிங்களா, இவனை பாடுறா அவன் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்கான், யார் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது கெட்ட விஷயமாவே இருந்தாலும் அதை சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வழியே நடப்பாங்க. அதை வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கெட்டதா நல்லதா அப்படின்னு நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம சரின்னா அதை செய்வோம், தவறுனா நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் இந்த எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்க அது தவறாகவே இருந்தாலும் அதன்படி நடப்பாங்க. அவங்கள தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, பட்டறிவில்லாத படிப்பறிவு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே அதாவது அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இருக்காது, இல்லைன்னா கூட அவங்க அதை எல்லாமே இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே இருந்து பில்டப் பண்ணால் என்ன செய்ய, ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணோன்னா அங்கே எந்த வேலையுமே நடக்காது இல்லைங்களா. அதைத்தான் சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏட்டில் வந்து சுரக்காய் படம் வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம சுரக்காய் குழம்பு வச்சு சாப்பிட முடியாது இல்லைங்களா. இல்லை ஒரு பேப்பரில் வந்து ஒரு காயோ ஒரு பழமோ வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா. இந்த மாதிரி இல்லாத ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறது தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படிங்கிறாங்க. அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா அந்த கிராமத்து சைடு இருக்கவங்களுக்குலாம் தெரியும்ப்பா, உரலில் வந்து உலக்க வச்சு இடிப்பாங்க. இப்போ சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு தெரிகிற வாய்ப்பு இல்லை. உரலில் இடிப்பாங்கப்பா, அந்த மாவு இடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழா டயத்துலலாம் இடிப்பாங்க. நீங்கள் அந்த சைடு போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், கூகுளில் போட்டு பாருங்கள், அது வரும். அவளை நினைத்து உரலை இடிக்கிறது அப்படின்னா உரலில் வந்து ஏதாவது போட்டால் தான் அதை இடித்து அதை சலித்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் உரலில் ஒன்றுமே போடாமல் அதுக்குள்ளே அவள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை இடித்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் எண்ணமும் செயலும் வந்து ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் செயலும் இருக்கணும். நம்ம எண்ணம் ஒரு மாதிரியும் செயலும் ஒரு மாதிரி இருந்தோம்னா அந்த செயல் வந்து என்றைக்குமே நமக்கு கை கூடாது இல்லைங்களா. தனித்தனி விஷயமாக தான் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கே நம்ம தொடர்ந்து படிக்கணும். படித்து நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும். அப்புறம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணோன்னா படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஆரம்பித்தோம் நம்ம போய் எழுதி கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்து ஆனால் செயல் வந்து நம்ம அதை படிக்காமல் விட்டுட்டு நம்ம ஊரை சுற்ற, நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்க, படத்துக்கு போக அப்படின்னு வெட்டி வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதைத்தான் சொல்கிறாங்க, எண்ணமும் செயலும் வந்து ஒத்து வராமல் இருக்குது. இப்படி ஒத்து வராமல் இருந்துச்சுன்னா நம்மளோட கோலை அடிக்க முடியாது இல்லைங்களா.
நம்ம டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு படித்து நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டுமே வேறு திசையில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதைத்தான் சொல்லுவாங்க அவளை இணைத்து உரலை இடித்தல் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், முதலை கண்ணீர் அப்படிம்பாங்க. பொய்யழுகை, அதாவது அவங்களுக்கு அழுகையே வராது. நம்ம ஏதாவது சொன்னோம் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அழுகையே வராது. ஆனால் அழுகை வந்த மாதிரி அப்படியே ஆக்சன் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வராது. வாய் மட்டும் அப்படியே அழுகிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதை தான் முதலை கண்ணீர் அப்படிம்பாங்க. முதலைக்கு கண்ணீரே வராதாம்மா, வராது. ஆனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுகிற மாதிரி சீன் போடுவாங்கள்ல, அதை தான் பொய்யழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவசர குடுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர குடுக்கைனா எண்ணி துணியாதாருங்கிறாங்க. எதையுமே ஒரு விஷயத்தை இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காம டப்புன்னு அந்த வேலைகளை செஞ்சிடுறது. இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா அதால் நமக்கு நன்மை வருமா தீமை வருமா அப்படின்னு யோசிக்காம ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய செயலை கூட டக்குன்னு செஞ்சிடுறது. அதுக்கு பேர் தான் அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக அதை செஞ்சிடுறது. இப்போ ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமான்னு யோசிக்காமல் அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு பேர் தான் அவசர குடுக்கைம்பாங்க. எதையுமே ஒரு வேலையை செய்யணும் அதை நல்லா யோசித்து அந்த வேலை நமக்கு எப்படி செட் ஆகும்னு யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்க்காம செய்கிறவங்க பேர் தான் அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆகாயத்தில் தாமரை இருக்குமா? இருக்காது. ஏன்னா தாமரை எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ளே தானே இருக்கும். அப்போ அது ஆகாயத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது பொய் தானே. அந்த மாதிரி இல்லாத ஒன்றை இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம இதில் எந்த ஒரு சண்டையுமே எந்த ஒரு சச்சரவுமே நம்ம வீட்டில் இருக்காது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தோன்னா ஏன் அவன் வீட்டில் அவ்வளோ சண்டையா, அவ்வளோ இதுவும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் கட்டிடுவாங்க. இல்லாததெல்லாம் பேசி முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இல்லாததை சொல்கிறதுக்கு பேர் தான் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லி கொள்ளாமல் செல்லல். இதை நீங்கள் எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து டீ குடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. 1/2 1/3 போட்டு டீ குடிப்போம். குடிச்சிக்கிட்டு இருக்கையில் என்ன சொல்லுவான், யாராவது ஒருத்தன் காசு கொடுப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு அதில் ஒருத்தன் காசு கொடுக்குறவன் இருப்பான். நம்ம 4 பேர் சேர்ந்து டீ குடிக்க போகிறோம்னாலே ஒருத்தன் காசு கொடுக்குறதுக்கு இருப்பான் இல்லைங்களா? அப்படி அவன் காசு கொடுப்பான்னு சொல்லிட்டு எங்கே நம்மளை காசை கொடுக்க சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த இடத்துலேருந்து அப்படியே எஸ் ஆகி நழுவி ஓடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஓடுறதுக்கு பேர் தான் கம்பி நீட்டுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, தாளம் போடுதல். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். தாளம் போடுதல் அப்படின்னா அப்போ அதாவது அவங்கள்ட்ட இருந்து நமக்குரியது இப்போ நம்ம பெரிய ஆஃபீஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு அவங்க சொல்கிறதுக்கு சரின்னே சொல்கிறது. மீனிங் என்ன சொல்கிறது அப்படின்னா ஜால்ரா போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி மீனிங். அவங்க பெரிய ஆஃபீஸர், அவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு தப்பே சொன்னாலுமே ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதான் சரி, அப்படி தான் செய்யணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு எல்லாமே நம்ம மண்டையை ஆட்டிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் தாளம் போடுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, காணல் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. காணல் நீர் அப்படின்னா நம்ம இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது அப்படிம்பாங்க. இது என்ன உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாலைவனம் இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ரொம்ப வெயில் இருக்கிற நேரத்தில் தூரமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு குளம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அங்கே குளம் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் வெயில் ரொம்ப கொடுமையாக அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி அலையாக தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி தண்ணி இருக்காது. அப்படி தான் அதைத்தான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பஞ்சாய் பறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலைந்து திரிதல் மீனிங்கா. பஞ்சாய் பறத்தல்னா பஞ்சு ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் இல்லைங்களா? அதை லேசாக உப்புன்னு ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தூரம் போயிடும். ரொம்ப தூரம்னா எவ்வளவு, ரொம்ப அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அது ரொம்ப தூரத்தில் ஓடிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? அது மாதிரி பஞ்சாய் பறத்தல்னா அந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல். குட்டிச்சுவர் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி ஒரு சின்ன சுவர் கட்டியிருப்பாங்கல்லப்பா ஊர் சைடெல்லாம். அதில் எப்பயும் 4 பேர் உட்காந்துட்டு வெட்டி கதையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அவன் இப்படி இவன் இப்படின்னு ஊரில் இருக்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டிச்சவர் மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே போகிறவங்க வர்றவங்கலாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நீ குட்டிச்சவராக தான் போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டிச்சவர் வந்து அதை வந்து பெருசாக எழுப்பி அந்த சுவராக கட்டி ஒரு வீடாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அந்த குட்டிச்சவரை அப்படியே வேஸ்ட்டாக அந்த குட்டிச்சவராகவே குட்டியாகவே நின்றுக்கிட்டு இருக்கும். ஒரு வீடு ஆகிறதுக்கும் யூஸ் ஆகாது. அதை தரமட்டமாக தட்டி போட்டு அது நிலமாக கிடந்தாலும் யூஸ் பண்ணவும் முடியாமல் அது குட்டியாக அந்த சுவர் அப்படியே தான் நிற்கும். அந்த மாதிரி பயன் இல்லாமல் இருக்கும். அதை தான் குட்டிச்சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொட்டி இழைத்தல். கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் கொட்டி தீத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. படபடன்னு ஃபாஸ்ட்டாக பேசுவாங்கல்லப்பா. அப்படி பேசுகிறவங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல, சில பேர் சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு படபடன்னு அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. இல்லை ஏதாவது ஒன்று ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்ல வந்ததெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்கு பேர் தான் மிகுதியாக பேசுதல், கொட்டி இழத்தல். பேசுவார்த்தையிலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவள் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி அளந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மீனிங் தாப்பா கொட்டி இழத்தல். இந்த 13 வேர்ட்ஸ் தான் நமக்கு 10th புக்கில் மரபு தொடர்களுக்கு பொருளறிவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த வருஷ சிலபஸில் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்ஸ் அகெயின் இதுக்கு என்னென்ன மீனிங்கிறது மட்டும் பாருங்கள். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது அப்படிங்கிறாங்க. நீண்ட காலமாக வந்து வாழ்கிறதான் ஆயிரங்காலத்து பயிர். எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். தான் எதையும் யோசிக்காமல் அடுத்தவன் என்ன சொன்னாலும் அது நன்மையா தீமையான்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே கேட்டுக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. என்ன ஒரு பேப்பரில் வந்து சுரக்கான்னு எழுதி வச்சோம்னா அதை வந்து குழம்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லைங்களா. அதை மாதிரி எந்த அறிவுமே இல்லாமல் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் வந்து ஒத்து வராமல், எண்ணம் ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி ஒத்து வராமல் இருக்கிறது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதவர். எதுவுமே வந்து நமக்கு இந்த விஷயம் வந்து நல்லதா கெட்டதா நீ யோசிக்காமல் படக்குன்னு அந்த வேலையை வந்து செஞ்சிடுறது. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஏன்னா தாமரை வந்து நீரில் தானே வாழும், வானத்துலன்னா அப்படி ஒரு தாமரையே இருக்காது இல்லைங்களா. அதைத்தான் சொல்கிறாங்க. கம்பி நீட்டுதல்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். தாளம் போடுதல்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. பஞ்சாய் பறத்தல்னா அலைந்து திரிதல். குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல். கொட்டி இழத்தல்னா மிகுதியாக பேசுதல். இந்த 13 வேர்ட்ஸ் தான்ப்பா. ரொம்ப எளிமையான மீனிங் தான். படித்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு இதில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.